ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 222 இருக்கிற ஹியூமன் பிரெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் பிரெயின் வந்துட்டு 3 மெயின் பார்ட்ஸால் இருக்குது. என்னென்னா ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் அப்படிங்கிறது. ஃபோர்னா முன்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம், மிட்னா நடுவில் இருக்கிறதுன்னு அர்த்தம், ஹைண்டுனா பின்னாடி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 3 பார்ட்ஸால் இருக்குது. ஸோ ஃபோர் பிரெயின் அப்படிங்கிறது த ஃபோர் பிரெயின் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் செரிப்ரம் அண்ட் டயன்சிஃபெலான். ஸோ 2 பார்ட் முக்கியமாக இருக்குது ஃபோர் பிரெயின், செரிப்ரம், டயன்சிஃபெலான் அப்படிங்கிறது. த லேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் டார்சல் தலாமஸ் அண்ட் வென்ட்ரல் ஹைப்போதலமஸ். ஃபர்ஸ்ட் டார்சல்னா இப்படி இருக்கிறதா டார்சல்னு சொல்லுவோம், வென்ட்ரல்னா அதுக்கு கீழே இருக்க பகுதியை நம்ம வென்ட்ரல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம இந்த செரிப்ரம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது, செரிப்ரல் கார்டெக்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ செரிப்ரம் அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கிறது இல்லை, அது எல்லாமே. ஃபோர் பிரெயினை பொறுத்தவரை 2 பார்ட்டு, செரிப்ரமும் டயன்சிஃபெலான். டயன்சிஃபெலான் அப்படிங்கிறது என்னென்னா எனக்கு த லேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் டார்சல் தலாமஸ், இங்கே இருக்கு இல்லையா, அந்த தலாமஸும் வென்ட்ரல் ஹைப்போதலமஸ். ஹைப்போதலமஸுங்கிறது இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது, வென்ட்ரல்னால் உள்ளே இருக்கிற பகுதி. ஸோ வென்ட்ரல் தலாமஸும் மேலே டார்சல் தலாமஸும் வென்ட்ரல் ஹைப்போதலமஸும் சேர்ந்தது தான் வந்து ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் அப்புறம் தலாமஸ் அதெல்லாம் சேர்ந்தது ஃபோர் பிரெயின். அடுத்தது இப்போ நம்ம செரிப்ரம் பற்றி படிக்க போகிறோம். இட் இஸ் அ லார்ஜஸ்ட் போர்ஷன் ஃபார்மிங் நியர்லி 2/3 ஆஃப் த பிரெயின். இந்த பிரெயினோட 3/2 பங்கு இருக்கிறது இந்த செரிப்ரம் மட்டும்தான். அடுத்தது செரிப்ரம் இஸ் லாங்கிடியூட்லி டிவைடட் இன்டு 2 halves as ரைட் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டீப்பாக ஒன்று தெரியுதா. ஸோ அது அப்படி பிரித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த சைடில் வந்து நம்ம 2ஆக பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து 2 பிரெயினாக பிரியும், ரைட் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸாக பிரியும். ஸோ ஒரு டீப் கிளெஃப்ட்னா வந்துட்டு ஒரு வெட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பேர் வந்து மீடியன் கிளெஃப்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி 2ஆக பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த 2 cerebral hemispheres are interconnected by a thick band of fiber tissues called corpus callosum. இப்போது இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இங்கே ஒரு பார்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 பார்ட்டையும் நான் பிரிக்கும் போது ஆக்சுவலி என்னால் பிரிக்க முடியாது. அது 2த்துக்கும் இடையில வந்து எனக்கு கார்பஸ் கொலசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த கார்பஸ் கொலசம் வந்து திக் பேண்ட் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸால் ஆயிருக்கும். ஸோ அது 2த்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். த அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த ஈச் cerebral hemisphere is formed of gray matter and it is called cerebral cortex. ஸோ இங்கே செரிப்ரல் கார்டெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கிரே மேட்டரலாக இருக்குது. நம்ம நியூரான்ஸ் படிக்கும்போது அந்த மைலினேட்டட் ஷிட் அப்படின்னு வரும். ஸோ அந்த ஆக்சானுக்கு மேலே இருக்கிறது. ஸோ அதனால் இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்லாம் வந்து கிரே கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து த இன்னர் ஆர் டீப் பார்ட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஒயிட் மேட்டர் அண்ட் இட்ஸ் கால் செரிப்ரல் மெடுலா. இப்போ நம்ம இதை பிரித்தோம், இந்த பார்ட் ஒன்று இந்த பார்ட் ஒன்றுன்னு பிரிக்கும் போது உள்ளே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஒயிட் மேட்டராக இருக்கும். ஸோ த இன்னர் ஆர் டீப்பர் பார்ட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஒயிட் மேட்டர் அண்ட் இஸ் கால் செரிப்ரல் மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரே மேட்டர் பேர் செரிப்ரல் கார்டெக்ஸ் அண்ட் ஒயிட் மேட்டர் பேர் செரிப்ரல் மெடுலா அப்படின்னு சொல்கிறது. த கார்டெக்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபோல்டட் ஃபார்மிங் த எலிவேஷன்ஸ் கால்டு கைரி வித் டிப்ரெஷன் பிட்வீன் தெம் டேர்ம் as சொல்சி that increases its surface area. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி பிரெயினில் மேடு பள்ளம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேடாக இருக்கிறத வந்து நம்ம கைரி அப்படின்னு சொல்கிறோம், பள்ளமாக இருக்கிறத வந்து சுல்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேஜராக செரிப்ரம் அப்படிங்கிறது இதுதான். அடுத்தது, ஈச் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு ஃப்ரண்டல் லோப், பேரட்டைல் லோப், டெம்பரல் லோப் அண்ட் ஆசிபிட்டல் ரோல். ஸோ ஃப்ரண்டல் லோபுங்கிறது இது, டெம்பரல் லோபுங்கிறது இது, பேரண்டல் லோபுங்கிறது இந்த இடத்துல வரும், மேலே ஆசிபிட்டல் லோபுங்கிறது இங்கே பின்னாடி இருக்கிற இடத்துல வரும். திஸ் லோப்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் செரிப்ரல் லோப்ஸ். இதை வந்து செரிப்ரல் லோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆர் அசோசியேட்டட் வித் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதோட வேலையை செய்யும். எனி டேமேஜ் இன் ஸ்பெசிஃபிக் லோப் இன்டர்ன் அஃபெக்ட்ஸ் இஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஒருவேளை இங்கே ஃப்ரண்டல் லோபில் எனக்கு ஏதோ ஒரு டிஃபெக்ட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நடக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்காமல் போகும். ஸோ any damage in specific lobe in turn affects its function. The cerebrum is responsible for, the cerebrum எதுக்காக இருக்குன்னா thinking, intelligence, consciousness, memory, imagination, reasoning, வில் பவர், இது எல்லாத்துக்குமே வந்து செரிப்ரம் தான் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் படிக்க போகிறது தலாமஸ். Thalamus present in the cerebral medulla is a major conducting center for sensory and motor signaling. It acts as a relay center. ஸோ இந்த இடத்துல தலாமஸ் வந்து செரிப்ரல் மெடுலாவில் இருக்குது.
ஓகே. ஸோ செரிப்ரல் கார்டெக்ஸ்னா மேலே இருக்கிற பகுதி, அடுத்தது இருக்கிறது செரிப்ரல் மெடுலா. ஸோ தலாமஸ் வந்து செரிப்ரல் மெடுலாவில் இருக்குது. அது வந்துட்டு சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங் ஒரு 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 சென்ஸ்னால ஏதோ ஒன்று விஷயம் நமக்கு வருது, லைக் ஹீட்டோ ஏதோ ஒன்று வருதுன்னா அந்த சென்டர் தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மோட்டார் சிக்னலிங் பண்ணுறது இந்த தலாமஸ் தான். ஸோ இட் ஆக்ட் அஸ் அ ரிலே சென்டர். ரிலே சென்டர்னா இங்கே வந்து தான் இன்ஃபர்மேஷன் வந்து மற்ற இடத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ரிலே சென்டர் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஹைப்போதலமஸ்னா இட் லைஸ் அட் த பேஸ் ஆஃப் த தலமஸ். இது வந்து தலமஸோட கீழே இருக்கும். இட் கண்ட்ரோல்ஸ் இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். லைக் இன்வாலன்ட்ரினா நம்ம சொல் பேச்சு கேட்காம ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, லைக் அங்கே நமக்கு பசி எடுக்கிறது, தாகம் எடுக்கிறது, ஸ்லீப், ஸ்வெட்டிங், செக்ஷுவல் டிசையர், ஆங்கர், ஃபியர், வாட்டர் பேலன்ஸ், பிளட் ப்ரெஷர் எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்து ஒரு இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஹைப்போதலமஸில் தான் நடக்கும். இட் ஆக்ட் அஸ் அ தெர்மோரெகுலேட்டரினா டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுற சென்டர் ஆஃப் த பாடியாக இருக்குது ஹைப்போதலமஸ் அப்படிங்கிறது. இட் கண்ட்ரோல்ஸ் எ செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஃப்ரம் anterior pituitary gland and is an important link between the nervous system and endocrine system. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா anterior pituitary glandலேருந்து வர இட் கண்ட்ரோல்ஸ் செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ். anterior pituitary glandலேருந்து செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ் அது கண்ட்ரோல் பண்ணும். இம்பார்ட்டன்ட் லிங்க் பிட்வீன் நர்வஸ் சிஸ்டம்க்கோ எண்டோக்ரைன் சிஸ்டம்க்கோ முக்கியமான லிங்காக இருக்குது. எண்டோக்ரைன் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இங்கே ஒரு கிளாண்ட் இருந்ததுன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து வேறு இடத்துல நடக்கும். ஸோ அந்த மாதிரியான இதை தான் நம்ம எண்டோக்ரைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைப்போதலமஸ் அப்படிங்கிறது நர்வஸ் சிஸ்டம்க்கும் எண்டோக்ரைன் கிளாண்டுக்கும் ஒரு முக்கியமான லிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம மிட் பிரெயினும் ஹைண்ட் பிரெயினும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.